ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, இன்னும் வீடு வரலன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்துருப்பீங்க. இது ஆமாம், இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து மீன் குழம்பு செஞ்சோம். அது எப்படி செய்யணும்னு ஒரு நாள் வந்து நான் சொல்கிறேன். இன்னைக்கு வந்து செஞ்சாச்சு, எல்லாம் சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு முடிச்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி ஒருத்தங்க வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க நல்லா விதமாக தான் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு, இப்படிலாம் போடக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு வியாபாரம் செய்ய போகிறதா சொல்லுங்கள், மக்கள் கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க அப்படிலாம் நிறையா சொல்லியிருந்தாங்க, அட்வைஸ் பண்ணாங்க. அதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். யாருன்னு எனக்கு தெரியல சரியா, இருந்தாலும் பரவாயில்ல, நான் நன்றி சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு. அவங்க சொல்லியிருந்தாங்க, உங்ககிட்ட காசு இல்லைனாலும் நீங்கள் வந்து கேளுங்க, மக்கள் கண்டிப்பாக உதவி பண்ணுவாங்க அப்படின்னு. இல்லை வேணான்னு அப்போவே நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். அதெல்லாம் வேணாங்க, பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இன்றைக்கி வந்து சண்டே வந்து எங்களுக்கு மீன் குழம்பு தான். அது நான் வந்து குழம்ப வந்து இது பண்ணியிருக்கேன், காட்டியிருக்கேன். சாப்பிட்டதெல்லாம் நான் காட்டலை. என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து இது வச்சிருக்குல்ல, அந்த இது காப்பீட்டு வந்து வச்சிருக்குல்ல, அது வந்து இங்கே நெஞ்சுக்குள்ளே நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது. நைட் ஆனால் குத்துது நடு நெஞ்சில். அதையும் நான் வந்து என் வீட்டுக்கிட்ட சொன்னேன். அவர் வந்து சொன்னார், அவரால் வர முடியாதம்மா, அவர் வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைன்னா பாப்பாவை வந்து அத்தை வீட்டில் விட்டுட்டு போ, இல்லைன்னா அத்தையை கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது பார்க்கணும் என்னன்னு. நீங்களும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தீங்க, இது ஏற்கனவே நான் ஒர்க் அவங்கக்கிட்ட நான் சொன்னேன். அப்போ வந்து சொன்னீங்க, ஆமாம் அது வச்சுட்டே இருக்கக்கூடாது அப்படின்னு. நமக்கு அப்படி தான் இருக்குது, திக்கும் காடுற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல நம்மளோட ஹெல்த்தை தான் பார்க்கணும். சரி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை எடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் நான் இருக்கிறேன். ஆனால் ஜிஹெச்சுக்கு இப்போதைக்கு போனால் எடுக்க மாட்டாங்க, பாப்பாவுக்கு 3 வயசு வரை இருக்கணும்பாங்க. அதனால் நம்ம தனியாரில் போய் எடுக்கலாம் அப்படிங்கிறாங்க. சில பேர் தனியாரில் கம்மியாக தான் கேட்பாங்க. அதுவும் எனக்கு இப்போ இதாகிருக்கலாம் டைமு. அதனால் இந்த பாப்பா வந்து பாப்பாவும் பூனையும் விளையாடிட்டுருக்கு, பார்க்குறீங்களா? இருங்க ஒரு நிமிஷம் வரேன். பூனைக்கிட்ட விளையாடிட்டு இருந்தா அதை எடுக்க முடியல. சரி, பூனை கடிச்சிருமோன்னு பாப்பாவை இங்கே கூப்பிட்டேன். பாப்பா இங்கே தான் இருக்கா. பூனை அங்கே படுத்து கிடக்கு பாருங்கள், அது கட்டிலுக்கு கீழே படுத்து கிடக்கு. இன்றைக்கி உள்ளே தூங்கிட்டுருக்கு. என்றைக்கு நாங்கள் உள்ளே விட மாட்டோம், ஏன்னா பூனை முடி பாப்பாவுக்கு சேராது இல்லையா சின்ன பிள்ளைங்களுக்கு, அதனால உள்ளே விட மாட்டோம். இன்றைக்கி வந்து தூங்கிட்டுருக்காவே கட்டிலுக்கு கீழே. அதனால் மூச்சு வாங்குது ஃப்ரெண்ட்ஸ், பேச முடியல, மூச்சுலாம் வாங்குது. பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அன்றைக்கி சண்டே இப்படி தான் போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. உங்களுக்கெல்லாம் எப்படி போகுதுங்கிறத நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் மீன் குழம்பு எப்படி இருக்கு பாருங்கள். உங்கள் வீட்டிலலாம் என்னென்னு கமெண்டில் சொல்லுங்கள். மூடி சின்னதாக போச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதனால குழம்பு மூடிது. கரெக்டாக முன்னா கரெக்டாக இந்த மூடி வச்சிடணும்.